கர்த்தருடைய ஆவியும் அவருடைய ஆசீர்வாதமும் உன் நடுவில் குடியிருக்கும் பொழுது நீர்க்கால்களின் ஓரத்தில் வளரக்கூடிய அலறி செடிகளைப் போல உன் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, புல்லுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னது? முள்ளு. அல்லேலூயா. இந்த நாளிலே நான் ஒரு புல்லுள்ள இடங்களுக்கான வாழ்க்கை வாழாமல் என் வாழ்க்கையில் ஒரே முள் போன்ற பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற உனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் வரைக்கும் நீ சொல்லலாம், நான் முள்ளு மேல நடந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. என் வாழ்க்கையில எந்த இடத்துல கால வச்சாலும் அடியும் சறுக்கலும் பிரச்சனையும் போராட்டமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கடக்கும் பொழுது முள்ளு மேல நடக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், முள்ளு மேல நடக்கிற உன்னை என் ஆண்டவராகிய இயேசு புல்லு மேல நடக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே நீ ஆண்டவரை விசுவாசி, உன் வாழ்க்கையில இருக்கிற வறட்சி மாறும். கர்த்தருடைய ஆவியும் அவருடைய ஆசீர்வாதமும் உன் வீட்டில் குடியிருக்கும் பொழுது அவருடைய வல்லமையின் நிமித்தம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை ஆவியானவர் வளரச் செய்து கொண்டே இருப்பாராம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரத்தில் வளரக்கூடிய அலறி செடிகளைப் போல வளருவார்கள். இந்த நாளிலே உன்னை ஆண்டவர் அபிதமாய் செழிக்க பண்ணுவார். உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக, உன்னுடைய நண்பர்களுக்கு முன்பாக, உன்னை அற்பமாய் ஏளனமாய் அவமானமாய் பேசி உன்னை ஒதுக்கினவர்களுக்கு முன்பாக என் இயேசு உன்னை அலறி செடிகளைப் போல செழிப்பாய் ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு உன்னை வளர பண்ணுவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இத்தனை நாட்களாய் உன் வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா முள்ளுள்ள வாழ்க்கை மாறும். இந்த நாளிலிருந்து ஒரு புல்லுக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை, செழிப்பை என் ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.